அம்பேத்கரை மக்களுக்கு பிடிச்சிருக்கு தலித் மக்களுக்கு. கான்ஸ்டியூஷன் தான் அவங்கள பாதுகாக்குதுன்னு நம்புறாங்க. இதே கான்ஸ்டியூஷன்ல நிறைய விஷயங்கள் நம்மளை ரொம்ப பின்னாடி தள்ளிட்டே இருக்குன்னு பேசும். இது நல்லா தெரியும் எனக்கு. இதை பண்ணும்போது இதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு எதிர்கால இந்தியர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ஆட்கள் அங்கே வரணும். அம்பேத்கரை போன்றவர்கள் அங்கே இருக்கு. அம்பேத்கர் இல்லை, அம்பேத்கரை பற்றி உணர்ந்துருக்காங்கல்ல இவங்க மாற்றுறதுக்கு வரணும். அப்போதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஏன் நலத்துக்கு உண்டானது இல்லை, என் மக்களுக்கு உண்டானதா இல்லை. Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. சிறுபான்மையினரை பாதுகாத்தல், அது சாதி வாரியோ மொழி வாரியோ இனவாரியோ, ஆனா அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட வே ஆஃப் அப்ரோச் சென்ட்ரலைசேஷன். இன்னைக்கு அந்த அப்ரோச் தான் நமக்கு ஒரு பெரிய த்ரெட். அம்பேத்கரை நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அம்பேத்கர் என்ன செய்யறாரு, நான் சொல்றது சரியா இருக்கு. இந்த மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றதுக்கு முன்னாடி ஸ்டேட் ரேட்டாவது லிங்குவிஸ்டிக் ரேட்டாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிதிச்சுட்டு போயிடுறான். இப்போ அந்த மாதிரி இந்த டெரிவேட்டிவ்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, சின்ன சின்ன யூனிட் ஆகி யாரும் பண்ணலாம் ஆகிட்டாங்க. ரெண்டாவது ஃபோனில் அதுக்குலாம் ஆப் வந்துச்சு. கொரோனா வந்து இல்லை, வீட்டில் உட்காந்தாங்கல்ல, என்ன பண்ணாங்க தெரியாமல் இதில் போய் உட்காந்துட்டு இதில் ஆரம்பிச்சாங்க. ஃபேஸ்புக்கை திறந்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, என்ன இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கு, அவ்வளோ பொசிஷன் எடுத்துருக்கு, விற்கலாமா? டெமோக்ரட்டைசேஷன் எடுத்துக்கூடாது. டெமோக்ரட்டைசேஷன் இல்லை, இப்போ டெமோக்ரட்டைசேஷன் இன்ஃபார்ம்டாக இருந்துட்டு விளையாடும் போது தான் டெமோக்ரட்டைசேஷன். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு கட்டுரை வருது, பேங்க்ஸ்லாம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கமிஷனாக மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. எக்கனாமிக் பாலிசிஸில் எந்த மாற்றங்களும் இருக்காது அப்படின்றது தான். அதே இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா. நாயுடுவுக்கு வேற ஒன்றும் பெரிய ஐடியாலஜிக்கல் இல்லை. இது அது அவருக்கும் இருக்கும்லாம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இதே மாதிரி ப்ரோ மார்க்கெட்டு அவரும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஆனால் யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போக்குலேருந்து மாற்றி அவர் வேறு எதுவும் புதுசாக செஞ்சிருவார் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படி நடக்குது, கேரளாவில் அப்படி நடக்குது, நம்ம ஊரில் ஏன்டா அப்படி நடக்குதுங்கிற கேள்வி அவன் என்னைக்கு கேட்பானோ அன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அரசியல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பைண்ட் பண்ணி ஒரு விஷயமா பேசுறது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து இந்த எலெக்ஷனில் அதுவுமே ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக இருந்தது சார். உத்தரப்பிரதேசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அம்பேத்கரை மக்களுக்கு பிடிச்சிருக்கு தலித் மக்களுக்கு. அதனால் அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தான் அவங்கள பாதுகாக்குதுன்னு நம்புகிறாங்க. அதனால் இந்த எலெக்ஷனில் அது ரோல் ப்ளே பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் இதே கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும்னு பேசுகிற நம்மளே தான் இதே கான்ஸ்டியூஷனில் நிறைய விஷயங்கள் நம்மளை ரொம்ப பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்குன்னு பேசுகிறோம். இதை முரண்பாடுன்னு புரிஞ்சுக்கிறதா அல்லது இதை எப்படி பார்க்கணும் சார்? இப்போது நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி அம்பேத்கர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போது என்ன இருக்கோ பெஸ்ட்டாக பாசிபிள் ரைட்டா அதை நான் பண்ணி வச்சுருக்கேன். அவர் மேலே என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நீ என்னையா புதுசாக பண்ணிட்ட, 1935 ஆக்ட் எடுத்து வச்சுக்கிட்ட, என்ன அது மேலே அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சர் போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசம் இருக்கும்போது அவர் சொன்னார், சரிப்பா அதெல்லாம் ரைட்டு தான், நம்ம ஒரு இந்த இந்தியன் சொசைட்டி இருக்க இதுக்கு டெமோக்ரஸியே ஒத்து வராது ரைட்டா. ஏன்னா இது டெமோக்ரஸிக்கு நேர் எதிரான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா டெமோக்ரஸியை கொண்டு வரோம். இது கொண்டு வரும்போது இதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் தேவைப்படுது. அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ அதை பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா தெரியும் எனக்கு. இதை பண்ணும்போது இதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு எதிர்கால இந்தியர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. 20 வருஷம் கழிச்சோ 30 வருஷம் கழிச்சோ இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துட்டு அவங்க ஒருத்தர் ரிவ்யூ பண்ணி அவங்க வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டோம். மாற்றாத கான்ஸ்டியூஷனே கிடையாது உலகத்தில், எல்லோரும் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிறார். அதுக்காக நம்ம கான்ஸ்டியூஷனை மாற்றலையா, 100 தடவைக்கு மேலே மாற்றிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி இடங்கள் அங்கே வந்தால் தான் பண்ண முடியும். அந்த ஆட்கள் அங்கே வரணும். புரியுதா? அம்பேத்கரை போன்றவர்கள் அங்கே இருக்கு. அம்பேத்கர் இல்லை, அம்பேத்கரை பற்றி உணர்ந்துருக்காங்கல்ல இவங்க மாற்றுறதுக்கு வரணும். அப்போதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஏன் நலத்துக்கு உண்டானது இல்லை, என் மக்களுக்கு உண்டானதா இல்லை அப்படின்னு அவன் அப்போ தான் பேசுவான். அதுக்கு அது சொல்லித்தரத்துக்கு யார் வேணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த சமுதாயத்தில் என்ன வரணும், அதை பற்றி சிந்திக்கிற திறன் கொண்டு வரணும் இல்லையா. அந்த சிந்திக்கும் திறன் வராத அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன காட்டுறான்னா, ராமர் படம் காமிக்கிறான், கோயில் காட்டுறான் ரைட்டா, பஜனை படிக்கிறான், ஐயோ என் கோயிலெலாம் அடிக்கிறான், இந்து அவமானப்படுத்தி விட்டானுங்கிறான். அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சிந்திக்காத, இந்த மாதிரி சிந்தி. மாற்று சிந்தனையை அவன் வேற ஒரு சிந்தனையை அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கான். இந்த தடவை தான் முதல்ல நீ அதெல்லாம் நிறுத்து, நாங்கள் பார்த்துக்குறோன்னு இப்போ தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி உங்கள் ஆளுங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தானே நிறைய ஹிந்தியில் அதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இன்னுமே தான் அது மாற்றம் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன மாற்றம் வரும்னு எனக்கு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படி நடக்குது, கேரளாவில் அப்படி நடக்குது, நம்ம ஊரில் ஏன்டா அப்படி நடக்குதுங்கிற கேள்வி அவன் என்னைக்கு கேட்பானோ
அன்னைக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த அரசியல் மாறும். இந்த கான்ஸ்டியூஷனல் வே அப்படின்னு எடுக்கும்போது அம்பேத்கருடைய நோக்கம் வந்து ரொம்ப உயர்வாகவே இருந்திருக்கு. எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து சிறுபான்மையினரை பாதுகாத்தல், அது சாதி வாரியோ மொழி வாரியோ இனவாரியோ சிறுபான்மையினரின் நலன் அப்படின்றதுல அவர் உறுதியாகவே இருந்தார். ஆனால் அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட வே ஆஃப் அப்ரோச் வந்து சென்ட்ரலைசேஷன் அப்படின்ற அந்த அப்ரோச் எடுத்துக்கிட்டார் சார். இன்னைக்கு அந்த அப்ரோச் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய அம்பேத்கரை நீங்கள் அப்படி புரிஞ்சக்கூடாது. ஓகே, அம்பேத்கர் வந்து என்ன செய்கிறாரு, நான் சொல்கிறது சரியாக இருக்கான்னு பாருங்க. அம்பேத்கர் வந்து எங்கேருந்து வராரு? அவர் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ்டாக நீ என்ன சொல்லுவாங்க, வில்லேஜ் தானே சொல்ல முடியும் ஆமாம் இல்லையா? அந்த வில்லேஜில் தானே வராரு. அவர் என்னெல்லாம் அனுபவிச்சிருக்காரு அந்த வில்லேஜில் இல்லையா? அந்த வண்டியில் போக முடியாது, நல்ல உணவு இல்லாமல் தண்ணி அந்த பானையிலேருந்து தண்ணி குடிக்க முடியாது, அந்த குளத்துல குளிக்க முடியாது இல்லையா? அதுதான் டீசென்ட்ரலைஸ்டு எது அமைப்பு இந்தியாவில். புரியுதா? அப்போது அவர் எப்படி அதில் கொண்டு போய் வைப்பார்? அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெமோக்ரஸிங்கிறது இங்கே ஒர்க் ஆகுதுங்கிறத அதை வச்சு தான் சொல்கிறாரு. ஓகே, ஏன்னு கேட்டால் நம்மளுடைய ரூரல் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னேக் பிட் இல்லையா? பெரியார் அதே தான் சொன்னார், அம்பேத்கர் தான் சொன்னார். என்ன சொன்னார், நம்ம ஊர் கிராமங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன ரொமான்டிக் ஊர்கள்லாம் கிடையாது. மகா கேவலமான, மகா மோசமான, மிகவும் என்னது கீழ்த்தரமான, பிற்போக்குத்தனமான, இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இடம் இது. நீ போய் அவன்கிட்ட போய் அதிகாரத்தை ஊட்டினா அது எப்படா விளங்கும்னு கேட்டார். டெமோக்ரஸி சர்வே ஆகுமாங்க சொல்லுங்க? இப்போயே டெமோக்ரஸி சர்வே ஆகாது இல்லையா? நம்ம இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பயமாக இருக்குது. இவன்கிட்ட கொடுத்தா என்னடா நீ எலெக்ஷன் நடத்தாதாங்கிறான், ரிசர்வேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்கிறான், எலெக்ஷன் நடத்தாதாங்கிறான், குடிக்கிற தண்ணியில் போய் சாணியை கரைச்சி விட்றான், இன்னும் வேறு என்னென்ன இருக்க எல்லாம் பண்ணுறானுங்க. இவன்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்வேன், டெமோக்ரஸி அங்கே வருமா? அதுதான் அவர் என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் கேட்குற கேள்வி அது அப்போ புரியுதா ஏன் அவர் வந்து அங்கே கொண்டு போய் வச்சாருன்னு? அதில் ஒரு டிபேட்டே நடந்திருக்கு. என்ன டிபேட் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தை எங்கே வைப்பது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இப்போ திரும்ப மறுபடியும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து டிஸ்கஷன் வரும்போது கிராமத்தில் வைக்கிறதா அல்லது ரீஜனல் கேபிட்டல் இருக்குல்ல, ஸ்டேட் கேபிட்டல் அங்கே வைக்கிறதா அல்லது யூனியன் கவர்மெண்ட்டில் வைக்கிறதா அப்படின்னு பெரிய டிபேட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ இருக்குது. காந்தி வந்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கனாக்கா, ஃப்ளாட்டான ஒரு ஸ்ட்ரக்சர், மேலெல்லாம் ஒன்றும் சூப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. ஒவ்வொரு கிராமமும் என்னது இண்டிபெண்டன்ட் கிராமம், அதாவது எப்படின்னா லேட்ரலாக இருக்கும், இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லாம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொன்னார், நீ வந்து என்ன ஏன் சொன்ன இவ்வளோ நாள் வெள்ளைக்காரன் வந்து உங்களை ஆட்சி பண்ணுறான்னு சொல்லி அவன் புலி மாதிரி உங்களை வந்து பொறாண்டி தின்னான்னு நீங்கள் சொன்னீங்க, வெள்ளைக்காரன் போகிறாங்கிறீங்க. இப்போ அதுக்கு பதில் அந்த வெள்ளைக்காரனுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த புலி போகுதுன்னு வச்சுங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் வேற ஒரு புலியாக உட்கார போகிறீங்களா அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா இந்த கட்டமைப்பை. ஓகே, அவன் என்ன வேலை என்ன அதிகாரம் வச்சுருந்தா அதே அதிகாரம் நீங்களும் வச்சுக்க போகிறீங்களா? இந்த மாதிரி அதிகாரம் அமைப்பு கூடாது. அப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமங்கள் தான் வந்து அது செல்ஃப் கண்டெய்ன்டாக இருக்கணும். செல்ஃப் கண்டெய்ன்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வேணுங்கிற உணவையும் உடவையும் அவனே தயாரிச்சுக்குவான், அங்கேயே இருப்பான், உழைச்சி சாப்பிடுவான், மீதி நேரத்தில் தியானம் பண்ணுவான், பஜனை பண்ணுவான். சிரிக்காதீங்க, என்னென்ன அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மனுஷனாக்க வெறும் சோறு எதுவும் இல்லையா, ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கணும். ரைட்டா? அவருடைய ஐடியா. அப்படிங்கும்போது நேரு அம்பேத்கர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இங்கே அந்த மாதிரி ஒரு இடத்த காட்டு அப்படின்னு. அப்படியா, நான் சரி நான் காட்டல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். நாங்கள் வந்து ரொம்ப மாடர்னாக சயின்டிஃபிக்காக ரேஷனலான ஒரு சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னு கேட்குறாரு அவர். நாங்கள் உருவாக்க போகிறோங்கிறான். நீ உருவாக்க போகிற, நானும் தான் உருவாக்க போகிறேங்கிறாரு. புரியுதா? ஆனால் இவருக்கு சப்போர்ட் இல்லாமல் போச்சு. ஓகே, இவருக்கு முன்னாடியே தெரியும் என்னென்னா நேருவாக இருக்கட்டும் அம்பேத்கராக இருக்கட்டும் நம்ம கூட வரமாட்டாங்க. அதனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ராட்டை கிட்டெல்லாம் போட்டு அங்கங்கே ஏதோ ஒரு காந்தி வச்சு இந்த காதி வில்லேஜ் போர்டெலாம் ஆரம்பித்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆச்சு, காந்திக்கு சீல் வச்சு விட்டாங்க. ரைட்டா? அதனால தான் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சாயத்து சிஸ்டம் வந்து அவருடைய ஐடியாவில் தான் ஆரம்பிச்சது. ஆனால் பஞ்சாயத்துங்கிறது எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சுருகி போச்சு. அதுக்கு பேர் என்ன பண்ணாங்கன்னா, பவரை வந்து இங்கே வைக்காமல் அவங்க என்ன நினச்சாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் வச்சாக்க பிற்போக்கு சக்தியெல்லாம் வந்து பவரை பிடிச்சிருவாங்க. என்ன கிராமங்கள் ஏற்கனவே பிற்போக்காக இருக்குது, அங்கே வைக்க முடியாது. ஆனால் இங்கே வைப்போம் அப்படின்னு சொன்னால் இல்லை இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை பிடிச்சி விடுவாங்க ரீஜனலாக. அப்போ எங்கடா டெல்லியில் வச்சோம்னா தான் இவங்களால பிடிக்க முடியாது, என்ன எல்லா பேரும் சேர்ந்துல வரணும், எங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கணக்கு பண்ணது. ஆனால் வந்துட்டான்ல எப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து, அதுதான் வந்து அவருடைய தோல்வி. ரைட்டா? ஆனால் அவங்க வைக்காததுக்கு காரணம் அந்த பயம்தான். எந்த பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப மோசமான பிற்போக்குத்தனமான ஆட்கள்கிட்ட போய் இந்த பவர் மாட்டிக்கும். பெரியாருக்கும் அதே கன்சர்ன் இருந்தது இல்லையா? பெரியாருக்கு அதே கன்சர்ன். அதனால தான் வந்து கிராமங்களை ஒழிக்கணும்னு சொன்னார் அவர் நேராக. அம்பேத்கர் வந்து அங்கே அதிகாரத்தை வைக்காதன்னு சொன்னார். பெரியார் சொன்னது கிராமங்களை ஒழிங்கிறான்னு, ஒழிச்சிங்கன்னா தான் உருப்படுவீங்க அப்படின்னு. பட் இப்போ நிறைய சிக்கல்கள் தொடர்ந்து நம்ம இன்னும் அப்படியே அடுத்தடுத்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். இந்த ஓவரால் கான்டெக்ஸ்டில் இந்தியாவை புரிந்து கொள்ளுதல் அப்படின்றதுல வந்து இன்றைக்கி 2 அப்ரோச் இருக்குது சார். ஒன்று
மாநில உரிமைகள் அப்படின்னு நம்ம கோரக்கூடிய ஃபெடரலிசம், இன்னொன்று ஃபெடரல் ஆஸ்பிரேஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு யூனியன் கவர்மெண்ட் அப்படின்ற 2 ஆஸ்பெக்டாக பார்க்குறோம். மோடியும் கூட இந்த 2வது தான் ப்ராமிஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரா அப்படின்றது தான் நம்ம கொஸ்டினாக மாறுது. இந்த 2 அப்ரோச்சை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவை சரியாக புரிந்து கொள்ள அல்லது நம்ம இங்கே நிம்மதியாக வாழ நமக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்க அதாவது இந்த அமைப்பு இருக்குல்ல, இப்போ நம்ம ஏற்படுத்தியிருக்க அமைப்பு இருக்க, இது வந்து என்னென்னா ஃபெடரல் கிடையாது, குவாசி அல்லது சூடான்னு சொல்ல முடியாது. ஃபெடரல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மோர் தென் எ ஃபியூ இண்டிபெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து தே ஷுட் சிட் டிஸ்கஸ் அண்ட் அக்ரி. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து காமனாக ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி தே கன்சீட், ரைட்டா, ஒரு மாதிரி ஒரு அமைப்பு வேணும். அப்படி தான் யூஎஸ் ஃபெடரல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஆமாம் இல்லையா, எல்லாம் உட்காந்து தான் பேசுகிறாங்க. 13 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. பேசி என்ன பண்ணுறான், இந்த பவர்ஸ்லாம் கொடுக்குறோம், நீ வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் ஒன்று வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அவனுக்கு வந்து எல்லாருக்கும் தே ஹேவ் த ரைட் டு சிசிட். எப்போ வேணாலும் போடான்ட்டு போயிட்டே இருக்கலாம். இதுலேருந்து அந்த ஃபெடரல்லேருந்து வெளியில் வந்துடலாம், ரைட்டா. இப்போ கூட யூஎஸ்க்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 2 கொடி பிறக்கும். ஒன்று வந்து என்னது, அவனுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய கொடி, அந்த ப்ளூ அதை வச்சு கோடு போட்டு ஸ்டார் போட்டிருக்கும்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு ரெப்ரசன்ட் ஒரு ஸ்டார். அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனித்தனியாக அவனுக்கு ஒரு கொடி வச்சுருப்பான், ரைட்டா. கலிஃபோர்னியாவில் போய் பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் பறக்கிற கொடியை பார்த்தீங்கன்னா புல்லரிக்கும் உனக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் கலிஃபோர்னியான்னு போட்டிருக்கும். இப்படி கலிஃபோர்னியா குடியரசு அது, அதுதான் ஃபெடரல். அதே மாதிரி சுவிஸ்ஸுக்கு போனோம்னா, சுவிஸ்ஸில் ஒவ்வொரு இடமே ஒவ்வொரு ஊருமே ஃபெடரல் மாதிரி. அவன் ஒவ்வொருத்தனும் பாஸ் பண்ண லாவை, அப்போ தான் என்ன செய்ய முடியும்னாக்கா ஃபெடரலாக பாஸ் ஆகும். அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் அதே போல் தான் கனடா, அதே போல் தான் ஆஸ்திரேலியா. ஆனால் இங்கே எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் இந்தியாடா அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா. அதுக்கப்புறம் தனியாக இருந்த 530 பேர் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் போய் எல்லாம் மிரட்டி உருட்டி எல்லாம் பண்ணி காசு கொடுக்கணும், காசு கொடுத்தலாம் சேர்த்து உள்ள சேர்த்து எல்லாத்தையும் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு மாற்றி வச்சுருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீ எப்படி இதை வந்து ஃபெடரல்னு சொல்ல முடியும்? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் எடுத்து படித்து பார்த்தா தெரியும். என்ன படித்து பார்த்தா தெரியும், இது ஃபெடரலா அப்படின்னு கேட்கும்போது இது ஃபெடரல் தான், ஆனால் ஃபெடரல் இல்லை அப்படி தான் சொல்கிறாரு இல்லையா. ஆனால் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறார். இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிற வரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ தான் பவரை டிவைட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சென்ட்ரலுக்கு ஒரு லிஸ்ட்டு, ஸ்டேட்டுக்கு ஒரு லிஸ்ட். நடந்த கோளாறு என்னன்னு கேட்டிங்கன்னா கன்கரன் லிஸ்ட்டு. அந்த கன்கரன் லிஸ்ட்டை வந்து அவங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வைக்க வேணாமா வைக்கலாமான்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, அந்த கன்கரன் லிஸ்ட் வழியாக யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன ஆகிடும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ தான் அம்பேத்கர் இந்த பதில் சொன்னது. என்ன சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் எனக்கு தெரியும் ஸ்ட்ராங் ஆகிடும் தான், ஆனால் அதை ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படின்ட்டு. இப்போ இந்த நாடு நீங்கள் கேட்குற கேள்விக்கு இதை நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அதை ரிவ்யூ பண்ணணும். எதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதை எடுத்துகிட்டு போகாமல் என்ன செய்யணும், அப்பப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கனாக்கா இதில் இன்டர்ஃபியர் பண்ணுது. ஆனால் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து நீங்களே பேசிங்கங்கிறான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கவர்னர் வந்து ஒரு ஃபைலை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காருன்னு சொன்னால் என்ன சொல்கிறாப்புல, ஏன் கூப்பிட்டு பேசுங்க, ஒருத்தர் என்ன நீங்கள் என்ன எதிரிகளா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுதான் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அதெல்லாம் வந்து கிரே ஜோன்ஸ், டெலிபரேட்டுன்ட்டு போயிடுறாங்க. ஆமாம், நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க, பேசிட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து யூனியன் கவர்மெண்ட் தானே, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் 2000 கோடி கொடுக்குறோம், 5000 கோடி கொடுக்குறோம், அவன் ஏதோ கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, கான்ஸ்டியூஷனால் லானால எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண முடியாது, ரைட்டா. எல்லாத்தையும் வாட்டர் டைட்டாக வச்சு பூட்டிலாம் வைக்க முடியாது. என்ன ஒரு லெவல் வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமைப்பே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தான் இல்லையா. ஜுடிஷியல் எது வரைக்கும் இன்டர்ஃபியர் பண்ணலாம், எதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டர் எது வரைக்கும் போகலாம், எதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கவங்கலாம் அவன் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவாங்கிற கணக்கில் அப்படி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நீ வந்ததை பாடுறா பார்ப்போம், நான் இது வரைக்கும் போகிறேன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்புறம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இப்படி தான் போய் நிற்கும் அது. அதனால தான் என்ன சொல்ல வரோம், ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, இன்ஸ்டியூஷனை மதிக்கணுங்கிறது இதுதான். அப்போது நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கோர்ட் நாளைக்கு கேட்பான் அப்படிங்கிறத ஒரு பயம் இருந்ததுனாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க, கோர்ட்டு வந்து அது வரைக்கும் போகாமல் பார்த்துக்கணும். இல்லை கோர்ட்டு சொன்னாலும் நான் வந்து நாளன்னைக்கு தான் செய்வேன்னு சொல்கிறான்னு வச்சுங்க, அது என்ன செய்வோம். இப்போ இதில் பிரிந்து போகும் உரிமை கூட வேணாம் சார். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு சட்டத்துக்கு நம்ம ஏற்பளிக்கிறோம், மாநில சட்டமன்றத்தில் ஏற்பளிக்கிறோம். ஆனால் அது வேண்டான்னு நம்ம கருதுகிறோம். இப்போ வந்து உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்கோம் சார். இப்போ அது வேண்டான்னு இன்றைக்கி நம்ம கருதுகிறோம்.
அதுலேருந்து வெளியேறுறதற்கான ப்ரொவிஷனே ஏன் சார் அதில் இருக்கு? சட்டத்தில் ஏன் சார் அதை எழுதவே மாட்றாங்க? அந்த மாநிலத்துக்கு அந்த ஒரு சின்ன ரைட்டை கூட கொடுக்க வேணாமா சார்? கொடுக்கணும் தான். அதுக்கு தான் அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 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 டாமினண்ட்டாக வந்து இவ்வளோ பெரிய மெஜாரிட்டியோட ஒரு கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? இப்போ இவன்லாம் சொல்கிறான் நான் திருப்பி திருப்பி என்னென்ன ஹார்ட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, ஹார்ட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஹார்ட் டெசிஷன் என்ன தெரியுமா? இதெல்லாம் தான். அவன் மார்க்கெட் வந்து ஒரே மார்க்கெட் வேணும். யாருக்கு? வியாபாரம் பண்ணுறவனுக்கு. புரியுதா? நீ ஸ்டேட்டாவது ரைட்டாவது போட அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. மார்க்கெட்னா ஒரு மார்க்கெட்டை ஒரு இடத்துல ஒரு வேலையை முடிச்சா முடிச்சிடணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் அடிபட்டு போகும். ரைட்டா? ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ரைட்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது. இதில் இந்த ஸ்டாக் அப்படின்றது வந்து புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சூட்சமாக இருக்குது. நீங்கள் கூட கடைசியாக பதில் சொல்லும்போது அந்த விஷயத்தை குறிப்பிட்டீங்க சார். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அல்லது வந்து இந்த மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றதுக்கு முன்னாடி ஸ்டேட் ரேட்டாவது லிங்குவிஸ்டிக் ரேட்டாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிதிச்சுட்டு போயிடுறான் அப்படின்ற 38 லட்சம் கோடிக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு ராகுல் சொல்கிறாரு. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடுனுடைய ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ்ன்ற கம்பெனிக்கு 700 கோடி லாபம் ஒரே நாளில் வந்து சேருது. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் நோஷனல் ஒரு வகையில் நம்ம இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்தூலமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா மேலே ஏறுது கீழே இறங்குதுனாக்கா எல்லாம் நம்பர்ஸ் தானே. ரைட்டா? அப்போ அதுக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்னு அதை போட்டு பார்த்துட்டு ஐயோ இப்போ போச்சு அப்படிங்கிறது. நிஜமாக பிரச்சனை என்ன எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அவன் எங்கே வேணால் பணம் எங்கே இருந்தால் கொண்டு வரான், எதோ போடுறான், இங்கே போய் தொலைகிறான், எதை பண்ணுறான், சம்பாரிச்சு போகிறான் அப்படிங்கிறதுல ரொம்ப நமக்கு அலாமிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது டெரிவேட்டிவ்ஸ் வந்து நிறையா ட்ரேட் பண்ணுறாங்க. டெரிவேட்டிவ்ஸ்னால் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் வந்து கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் கிடையாது. புரியுதா? அதை மேலே ஸ்பெக்குலேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டாடா மோட்டார்ஸ்னு இருக்குது ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய ஷேரை வாங்குறது விற்கிறது இல்லை. நான் என்ன செய்கிறது அப்படின்னா அதனுடைய விலை அதில் ட்ரேட் பண்ணுறது. புரியுதா? அதுதான் டெரிவேட்டிவ்ஸுங்கிறது. இப்போ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் போய் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் அதெல்லாம் ட்ரேட் பண்ணால் நிறையா பணம் வந்து இருக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாம்பு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமா? வெல்வெட் ஷாம்பு ஃபஸ்ட்டு சேஷில் ஒன்று தெரியுமா? அதுக்கு முன்னாடிலாம் டப்பாவில் வரும் பாட்டில் அவ்வளோ ரூபாய் இவன் வேணும் வாங்க மாட்டான் பயந்துக்கிட்டு. இவர் தான் புரட்சி பண்ணார். என்னன்ட்டு இவ்வளோ பெரிய சேஷே ₹1 கொடுத்து நீ வாங்கி தலையில் தைச்சிக்க வேண்டாம்னா குளம் குட்டை ஆற்றுல குடிக்கிறவங்கலாம் அதை வாங்க ஆரம்பித்தான்ல. இப்போ அந்த மாதிரி இந்த டெரிவேட்டிவ்ஸ் என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கனாக்கா சின்ன சின்ன யூனிட் ஆகி யார் வேணாலும் பண்ணலான்னு ஆகிட்டானுங்க. ரெண்டாவது ஃபோனில் அதுக்கெல்லாம் ஆப் வந்துருச்சு. வந்த உடனே இந்த கொரோனா வந்தது இல்லை, வீட்டில் உட்காந்தானல்ல, என்ன பண்ணான்னு தெரியாமல் இதில் போய் உட்காந்துட்டு இதில் ஆரம்பித்து இப்போ எப்படி நான் பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்ருக்கான். எப்படி அலைஞ்சிட்ருக்கான்? இதில் போய் வாங்குறது விற்கிறது டெய்லி தான் வேலை. ஃபேஸ்புக்கை திறந்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், அவ்வளோ பொசிஷன் எடுத்துருக்கேன், விற்கலாமா? டெமோக்ரட்டைசேஷன் எடுத்துக்கக்கூடாது. டெமோக்ரட்டைசேஷன் இல்லை. இப்போ டெமோக்ரட்டைசேஷன்னா இன்ஃபார்ம்டாக இருந்துட்டு விளையாடும்போது தான் டெமோக்ரட்டைசேஷன். இது எப்படிப்பட்ட விளையாட்டுனா அது என்னன்னே தெரியாது. ஏறிச்சா இறங்கிச்சா மட்டும் தான் தெரியும். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ரேட் பண்ணுற 100 பேர் ஆப்ரேட் பண்ணுறாங்கனாக்கா 86 பேர் தேர் இன்கரிங் லாஸ். அவங்களுக்கு தெரியவே இல்லை. என்னது பணம் போய்கிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, ப்ரைவேட் சேவிங்ஸ் இருக்குல்ல, ப்ரைவேட் சேவிங்ஸினுடைய அளவு குறைஞ்சிருக்கு. ப்ரைவேட் சேவிங்கினுடைய அளவு குறையுது அப்படின்னு சொன்னால் என்னென்னாக்கா பேங்கிங் செக்டரில் சேவிங் இருக்கும்ல, அது குறையுதுன்னு அர்த்தம். அது குறைஞ்சதுன்னா என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் அவன் தானே லென் பண்ணுவான், அது குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஸ்பெகுலேட்டிவ் கேபிட்டல் ஆகிடுச்சு. இப்போ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ப்ளே பண்ணுறது அதில் வந்து பெனிஃபிட் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பேங்கர்ஸ். ஒவ்வொருத்தனும் இதுக்கு வந்து கமிஷன் வாங்குறாங்களா, ஒவ்வொருத்தர் அவன் வித்தாலும், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம், நஷ்டம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு தடவை ட்ரேட் பண்ணிங்கன்னா எனக்கு கமிஷன் வந்துடும் இல்லையா? இந்த மாதிரி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து ஒரு கட்டுரை வருது. என்ன கட்டுரை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கமிஷனாக மட்டும் சம்பாரிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ரைட்டா? இது வந்து வெறும் ஸ்பெகுலேஷன் மட்டும் இல்லை, ஸ்பெகுலேஷனுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருளாதாரத்துக்கு எந்த விதத்துலையும் என்னது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பெரிய சூதாட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க இது டெமோக்ரட்டைசேஷனாக பார்க்கக்கூடாதுன்னு. எப்போ டெமோக்ரட்டைசேஷனாக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிஜமாகவே இவன் வந்து விஷயம் தெரிஞ்சு என்ன இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது அதனுடைய விலை இப்படி இப்போ நாளைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து புதுசாக 4-10 வண்டி இறக்க போகிறான், அது வந்து இந்தந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குது, நாளைக்கு வந்து இது வந்து 2வது பெரிய கம்பெனியாக இருக்க போகுது, அதனால் இவ்வளோ லாபம் வரப்போகுது, அதனால் நம்ம இதை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற லெவலில் நம்ம அதில் பெனிஃபிட் அடைவோம் அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி அவன் போனான்னாக்கா நீங்கள் சொல்கிறது இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எதுவும் தெரியாது. ஃபோனில் வருது ஆப், இதை வாங்கடா, அதை அடுத்து இதை போடுறான்ற மாதிரி. ஒரிசாவினுடைய மாடல் சார்,
ஒரிசா மாடல் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு வெல்ஃபேர் மாடலாக தான் இருந்தது. ஸ்டேட் ஆஸ்பிரேஷன்ஸ் உள்ள ஒரு கட்சி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எந்த மாநில கட்சியும் 25 வருஷம் ஒரு மாநிலத்தை ஆண்டதா இந்தியாவிலேயே சரித்திரம் இல்லை. சிபிஎம் ஆட்சி செய்திருக்கிறது, ஆனால் தேசிய கட்சி, மாநில கட்சி ஆட்சி செஞ்சதில்லை. ஒரிசாவில் அதை நிகழ்த்தியிருந்தாங்க. தொடர்ந்து தமிழர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருந்திருக்கு. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், விகே பாண்டியன் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் இருந்திருக்கு. அங்கே எப்படி சார் அது டாப்பில் ஆச்சு? அது எனக்கு தெரியல. அது வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் அது வந்து ரொம்ப நமக்கு அது வந்து அவங்கள்ட்ட பேசணும். நான் இன்னும் பேசலை யார்ட்டையுமே. எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினேன். அப்போல்லாம் ரொம்ப கான்ஃபிடண்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அன்றைக்கி தான் போனார் அவர். ஓகே, வந்துட்டு அப்போது நான் பேசும்போது எல்லாம் ஒன்றும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதெல்லாம் எப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டி மாரி, இது எலெக்ஷனுங்கிறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் பேசிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்ட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி அதை வந்து அந்த மொத்த இஷ்யூவும் வந்து அதை வந்து ஒரு பாண்டியன்கிறவர் வந்து ஒரு தமிழர் ரைட்டா, அவர் வந்து இங்கே வந்து உங்களை ஏமாத்துறாரு, உங்களுடைய உரிமைகள்லாம் அவர் கையில் இருக்குது, தீர்மானிக்கிறதுல அவர் இருக்கார். பூரி ஜெகநாத் டெம்பிளினுடைய பொக்கிஷாரினுடைய சாவியை வந்து அவர் எடுத்துக்கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுட்டாருங்கிற அளவுக்கு அவங்க வந்து மோடி அமித்ஷாவெல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ மொத்த டார்கெட்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆளாக சுருக்கிட்டாங்க. மொத்த இஷ்யூஸ்லாம் எதுவுமே பேசப்பட்டதாக நமக்கு வெளியில் தெரியல. அவங்களுடைய மொத்த நேரட்டிவும் இதை தான் சுருக்கி போயிருக்கு. அது எப்படி ஒர்க் ஆச்சு, எப்படி ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இருக்குதுன்னு தான் சொன்னாங்க யாருக்கு, பாண்டியனுக்கு. அது என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியல. இனிமேல் பார்த்தா தான் தெரியும். ஓகே, இல்லை பியூரோக்ரஸியவே நம்பினது அப்படின்றது கூட அது ஒரு சிக்கலாக அதுவும் இருக்கலாம். எப்படின்னா எல்லா ஊர்லேயுமே அது ஒரு சிக்கல். பியூரோக்ரஸியை வந்து பாலிட்டிக்ஸ் வந்து வெறும் பியூரோக்ரஸி மட்டும் கிடையாது இல்லையா. பாலிட்டிக்ஸை ப்ளே பண்ணிட்டதுக்கப்புறம் பியூரோக்ரஸி இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம். பாலிட்டிக்ஸே இல்லாமல் வெறும் பியூரோக்ரஸி மட்டும் இருந்ததுனாக்கா ரொம்ப சிக்கலாகிடும். பாலிட்டிக்ஸ் நேரட்டிவ் இருக்குல்ல இல்லையா, அதை பாலிட்டிக்ஸ் தான் டிசைட் பண்ண முடியும், பியூரோக்ரட்ஸ் எப்படி டிசைட் பண்ண முடியாது. நேரட்டிவை வந்து பாலிட்டிக்ஸ் தான் பண்ண முடியும். கடைசியாக வந்திருக்கக்கூடிய கணிப்புகளின்படி எக்கனாமிக் பாலிசிஸில் எந்த மாற்றங்களும் இருக்காது அப்படின்றது தான் சேகர்குப்தாலேருந்து பல பேர் அதை உறுதியாக சொல்கிறாங்க சார். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அல்லது ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டால் அதே எக்கனாமிக் பாலிசியை மெஜாரிட்டேரியனாக அவங்க என்ன பண்ணாங்களோ அதே இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்தியன் ஸ்டேட்டுக்கு தான் அந்த எக்கனாமிக் பாலிசி, அதனால் அதில் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கிறதா? இதில் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதை பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாயுடுக்கு ஒரு பெரிய சேர்க்குன்னு வச்சுங்களேன். நாயுடுவுக்கு வந்து வேறு ஒன்றும் பெரிய ஐடியாலஜிக்கல் இதெல்லாம் கிடையாது. இது அது அவருக்கும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இதே மாதிரி ப்ரோ மார்க்கெட்டு அந்த மாதிரி ஆட்கள் தான். அவரும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் தான். அவர் வந்து ப்ரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆமாம், அதெல்லாம் எல்லாமே அந்த ப்ரோ விஷயங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும் அவங்களுக்கு. அவருடைய பழைய டிஸ்பென்சேஷன்லாம் அதான் நடந்தது. என்ன பெரிய அளவில் வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்வார். அந்த மாதிரிலாம் நடந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி பெரிய கேபிட்டலுக்கு உண்டான இது அவர். ஆனால் இன்னொரு வேலை பார்த்தார். என்ன பண்ணான்னு கேட்டிங்கனாக்கா, லோக்கலாக கேபிட்டல் வளர்த்தார். நாயுடு பண்ண ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஆந்திரா கம்பெனி அவ்வளோ கம்பெனி வந்தது அவருடைய ஆதரவில் தான். என்ன இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ மறுபடியும் அமராவதியை மீட்டெடுப்பாங்க. அமராவதியை மீட்டெடுக்கும்போது மறுபடியும் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி அந்த போலாவரம் மாதிரி இது இரிகேஷன் ப்ராஜெக்ட்டு, அது மாதிரி பெரிய பெரிய இரிகேஷன் ப்ராஜெக்ட்டு, பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்லாம் வரும்போது பழைய மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் அதெல்லாம் இப்போ பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த போக்கிலேருந்து மாற்றி அவர் வேறு எதுவும் புதுசாக செஞ்சிருவார் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. என்ன ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த யூபியில் வாங்கின இந்த இது இருக்குல்ல, டிபாக்கிள் இருக்குல்ல, அதுலேருந்து அவங்க செஞ்சுட்டு நம்ம வந்து ரூரல் நம்ம வந்து இந்த மாதிரி வெறும் சும்மா லிப் சர்வீஸ்லாம் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவர் புரிந்து கொண்டால் வேறு ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி வந்து வேறு ஒன்றும் அதை மாற்ற மாட்டாங்க. ரைட் சார், நிறைய விஷயங்கள் பேசணும் சார். நான் வந்து பர்டிகுலராக ஒன் திங் அப்படின்னு சொல்லி சுருக்க விரும்பலை. நம்ம டிஸ்கஷன் நீங்கள் கூப்பிடும்போதே ஓவராலாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 5 வருஷத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சேங்க சார். ஓரளவுக்கு அது குறித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட முடிந்தது. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. அடிக்கடி பேசுவோம் தொடர்ந்து. அப்பப்போ இஷ்யூஸ் வரும்போது சரி சார் தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. மின்னம்பலம்.com
தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.